போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க. நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசதி பண்ண சொல்லலாம். திருவிழா களைகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலாம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆயிட்டு கொடுத்தவங்க. முந்தானாத்து தான் நம்ம ஊரு டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆக்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்போ 33 வயசு. ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கழுவிய கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய் சக்குபோயின்னு ஒருத்தி நடிச்சா. அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டி அவா யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்காரன் நாகசாமி இருக்கானே, அவன் மக தாய் செத்துட்டா. எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வச்சேன். நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. வருத்தமே படாதீங்க. அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அதை விடு நாகசாமி. இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்து என் மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலி குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி. காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி செத்து போச்சு. ஆண் புலி தான் பாதுகாப்பு. அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிக்குட்டியோட விளையாடணும். ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டோம். நீங்க என்னங்க ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்சே. நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி. ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு. இந்த விரல மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன். குறி பார்த்து நீ சுடு. ஆகட்டுங்க. நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். சரிங்க. இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்குறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த முறை அந்த குதிரை நீ போகாத. அந்த முரட்டு குதிரை யாருக்கு அடங்க மாட்டேங்குது. அடங்காதது அடக்கிறதா எனக்கு ஆசை. எங்க பண்ண உங்களை வேலைக்கு வச்சதுல ரொம்ப அர்த்தம் இருக்கு. அல்வா மாட்டிக்கிட்டேன் சார். நம்ம வண்டியில போலாம் வாங்க.
ஏங்க இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லாப்பிச்ச வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லாப்பிச்ச அலக்கலக்கா பறப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும், மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில் தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா, நடந்தே போயிருவோம். நான் துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனையா. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு? காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல. செத்து போயிட்டான இளந்தளிர் அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். அம்மா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. பாய், கண்டிப்பா இளந்தளிர் சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. பாய், செய்ங்கய்யா, முறைப்படி எல்லாத்தையும் செய்ங்க. அரே அல்லா இல்லல்லா. என்ன அதெல்லாம்? தம்பி, நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா, நீ ஆபி கண்ணா கண்ணா, நீ ஆபி கண்ணா. பாய்,
உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கான். உயிரோட வா. என்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ செத்ததுதான், நாங்க தூக்க போறதுதான். அடிங்கடா. நிறுத்துங்கடா. அடிங்கடா. நிறுத்துங்கடா. அடிங்கடா. இவன் உயிரோட தான் இருக்கா. என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா. தம்பி வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்தம் வருதியா? போயா